தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். விழுப்புரத்தில் இஎஸ் என்ற மருத்துவமனையில் பாண்டியராஜன் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். 2 நாட்கள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல நிலையில அவர் தற்போது உயிரிழந்திருக்காரு. அவர் உயிரிழந்ததற்கான காரணம் என்ன? மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? வணக்கம். மருத்துவமனையில் தற்பொழுது வரை எந்த விளக்கத்தையும் அவர்கள் அளிக்கவில்லை. அவர் உடல் நலமுடன் இருந்ததாக தெரிவிக்கின்றனர். ஆனால் திடீரென அவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்கு அவர் நல்ல நிலைமையில் தான் இருந்தார். அவர் உடல் திடீரென அவரது உடல் கவலைக்கிடமாக மாறிவிட்டது. என்ன காரணம் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என தெரிவித்துள்ளனர். மருத்துவர்கள் தற்போது அவர்களுக்கே என்ன சொல்வதென்று தெரியவில்லை. திடீரென பதட்டத்தில் உள்ளனர். மேலும் இந்த உறவினர்கள் மருத்துவமனையை அடித்து உடைத்தால் இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. நல்ல நிலைமையில் தான் வந்துள்ளார். அவர் பார்த்தீங்கன்னா இப்ப சிறுநீர் போகவில்லை, வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது என்றுதான் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அவரை மருத்துவர்கள் பார்த்துவிட்டு உடனடியாக சிறுநீர் பிரியவில்லை, அவர் பார்த்தீங்கன்னா சிறுநீர் பிரியவில்லை, அதன் காரணமாக வலி ஏற்பட்டுள்ளது, உடனடியாக ஐசிஐக்கு எடுத்து செல்ல வேண்டும் என அவரை மருத்துவமனைக்கு உள்ளே அழைத்துச் சென்றுள்ளனர். அவருக்கு அந்த தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு உடல்நிலை தேறிதான் வந்துள்ளார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம், உடல்நிலை நல்லபடியாக தேறியுள்ளது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் உறவினர்கள் அவரை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த நிலையில் திடீரென அவர் உயர்ந்த சம்பவம் இங்கு பெரும் தாக்கத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நல்ல நிலைமையில் இருந்த அவர் திடீரென உயர்ந்ததை அந்த உறவினர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் ஆத்திரமுற்ற அவர்கள் விழுப்புரம் மருத்துவமனையை, அந்த இஎஸ் மருத்துவமனை எனப்படும் தனியார் மருத்துவமனையை அடித்து உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது அவர்களிடம் தொடர்ந்து எஸ்பி சரவணன் சார் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இருப்பினும் அவர்கள் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் தொடர்ந்து அவர்கள் கோபத்தினை தற்போது அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். இருப்பினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எஸ்பி கூட வந்த ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் என்ன பண்றாங்க, அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு அவர்களை அந்த போராட்டத்தை கலைத்து தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.